ஒரு அழகான சிறிய உலகத்தில் ஒரு குட்டி குறும்புக்கார லாபூபு இருந்தது. அதற்கு எப்போதும் ஏதாவது சாகசங்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம். ஒரு நாள் லாபூபு ஒரு புதிய இடத்திற்கு போக விரும்பியது. அது ஒரு மாயாஜால காடு. அங்கே பல ஆச்சரியங்கள் காத்திருந்தன. அந்த காட்டில் வண்ணமயமான பூக்களும் உயரமான மரங்களும் இருந்தன. அங்கே ஒரு குட்டி நதி ஓடியது. அந்த நதியில் அழகான தங்க மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன. அந்த மீன்கள் லாபூபுவை வாழ்த்தி ஒரு மாயாஜால வழியை காட்டின. அந்த வழி ஒரு ரகசிய குகைக்குச் சென்றது. குகைக்குள் ஒரு பெரிய பொக்கிஷம் காத்திருந்தது. அது ஒரு மின்னும் ரத்தினம். அந்த ரத்தினம் லாபூபுவுக்கு பல சக்திகளை அளித்தது. லாபூபு ரத்தினத்தை பெற்றதும் அது காற்றில் மிதக்கத் தொடங்கியது. அந்த ரத்தினம் லாபூபுவுக்கு பறக்கும் சக்தியை கொடுத்தது. பறக்கும் சக்தியுடன் லாபூபு புதிய சாகசங்களை நோக்கி பறந்து சென்றது. அது மேகங்களுக்கு மேல் பறந்து வானவில்லின் வண்ணங்களை கண்டது. பின்னர் லாபூபு ஒரு பெரிய பிரகாசமான நகரத்தை அடைந்தது. அது முழுக்க மகிழ்ச்சியான நண்பர்களால் நிறைந்திருந்தது. அந்த நகரத்தில் லாபூபு பல புதிய நண்பர்களை சந்தித்தது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து விளையாடி மகிழ்ந்தனர்.